இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொரியை வச்சு ரொம்ப சிம்பிளான பக்கோடா ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ இத எப்படி செய்யணும் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் நம்ம சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல பொரி 2 கப், கடலை மாவு 1/2 கப், வெங்காயம் 1 கப், corn flour 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி இலை தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு பொரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள்னால் நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கம்பைன் ஆன பிறகு நம்ம வந்து வாட்டர் போட்டுக்கலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு மெசேஜ் வச்சுருங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அளவு தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தண்ணி பத்தாத டைமில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா அந்த பக்கோடா போடுற அளவுக்கு மாவு மாதிரி வந்துடுச்சு, அந்த பொரி நல்லா ஊறி. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் விட போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து நல்லா கிறிஸ்பியான பக்கோடா கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கடாயில் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பக்கோடா போடும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா வந்து ஆயில் வந்து டக்குன்னு நீங்கள் இப்படி போடும்போது கையில் அடிச்சிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆயில் கூட ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சோன்னே இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இது நல்லா அந்த ஆயிலில் வந்து நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக வந்து திருப்பி விடுங்க. ஏன்னா வந்து ஒரு சைடு வந்து ஒரு சைடு வேகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஸோ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சுனால இது ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் இந்த பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஈஸியான பக்கோடா வீட்லேயே செஞ்சிடலாம். அது இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இப்போ வந்து ஆயுத பூஜை முடிஞ்சு பொரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.